வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தை பற்றி தான். அதில் இன்னைக்கு ராஜி வண்டியை ஜெயிச்சிருக்காப்புல, 2வது பிளேஸ் அது கதிர் கேட்கறாப்புல, எனக்காக தானே 2வது பிளேஸ் உனக்கு ஸ்டெப்பெல்லாம் மறக்கல தானே அப்படின்னு கேட்குறா. கேட்கும்போது சொல்லுது, ஆமா மறக்கல தான், உனக்காக தான் பண்ணினேன். நீ தான் இன்னைக்கு எனக்கு வண்டி வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, அதனால தான் எனக்கு தன்மானத்தை டச் பண்ணிட்டு, அதனால தான் அப்படி செஞ்சேன்னு சொல்லுது. சரி வாங்கிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஊரை விட்டு கிளம்பும்போது கோமதி கேட்குறாப்புல, என்னடி இந்த ராஜியும் கதிர் மட்டும் பார்த்தாலும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க 2 பேரும் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, நீங்க இப்படி பேசல, வேண்டாம் விருப்ப கல்யாணம் பண்ணவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க. அதை செந்தில் யோசிக்கிறாப்புல, என்னம்மா சொல்றீங்க, என்ன வேண்டாம் விருப்ப அவங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்கன்னவன என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னத்தையும் உளறி வைக்குது. அப்போ உளறி வைக்கும்போது அப்புறம் மீனா நீ சொல்லு அப்படிங்குது. மீனா சொல்றாப்புல, இந்த மாதிரி ஏதோ சொல்லி கிளி பார்க்குறாப்புல, ஒன்றும் சமாளிக்க முடியல. அதுக்குள்ளே எப்படி ராஜி எதுக்காக தெரியுமா அப்படி பண்ணுனா, கதிருக்கு வண்டி வாங்கி கொடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொன்னோடனே அப்படி அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க. சரி வாங்கடா போவோம்னா, ஒரு குட்டி காரில் ஒரு 6-7 பேர் ஏறிக்கிட்டு ஒன்று ஏறி உட்காந்து சிரமப்பட்டு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமார் அப்படியே உட்காந்துருக்காப்புல, அப்படியே மூஞ்சி ஒர்றன்னு வச்சுக்கிட்டு. அவங்க அப்பா வர்றாரு. எதுக்குடா எப்போ இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, ஏன்டா அங்கே போனேன், உன்னை யாரா அங்கே போக சொன்னான்னு கத்திட்டு சொல்றாரு. கம்மா இல்லையாடா உனக்கு, பொம்பளைகள்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க, அது மட்டுமா பண்ணிட்டு வந்திருக்க, நீ ஏன் எடுத்துட்டு வந்திருக்க, மண்டையில நல்லா இருக்கானு, வெக்கமா இல்லையாடா உனக்கு. எப்படியாப்பட்டவர்களையா இருந்தாலும் அடிச்சா, மண்டையில அடிச்சா ப்ராப்ளம் வரத்தானே செய்யும். அதாவது வீரன்களாம், இவங்கெல்லாம் வீரங்களாம், அங்கே வில்லன்களாம், அதனால மண்டையில் அடிச்சா ஒன்றும் ஆகக்கூடாதான். இதுன்னு அநியாயமா இருக்கு. அப்புறம் திட்டுறாப்புல, ஏன்டா போய் அண்டாவில் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்பா இல்லப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா, அது அண்டா இல்லை அப்படின்னு, ஏதோ ஒரு பாத்திரம் அப்படிங்கிறாப்புல. அதுக்கடுத்து அவங்க அம்மா வராங்க. அம்மா வந்தவொடனே, எப்படா வந்த, எங்கேடா போனேன் அப்படின்னு அப்புறம் உண்மை விஷயத்த அவங்க அப்பா சொல்றாரு. சொன்னவொடனே, அடப்பாவி ஏன்டா அப்படி பண்ற, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, கல்யாணம் நடக்க போது, உனக்கு பெரியப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு, அப்படிலாம் செய்யாதடான்னு. போமா, உனக்கு நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற என்ன சொல்ல பண்ற அவங்க. ஆனா அவர் சொல்றாரு, சக்திவேல், நீ வெளியில போய் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு தெரியாத, கீழே போய் சொல்லாத, யாருக்கிட்டையும் எதையும் உளறி வைக்காதன்னு பொண்டாடிக்கிட்ட சொல்லிட்டாருப்பல. அது ஏதோ பையனுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டு அது போயிடுச்சு. ஏன்னா அது கேட்காத ஜென்மங்கள் தானே, அது அப்படித்தான் இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்னன்னா, இந்த மீனா லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு மாட்டி விடுறாங்க. அது இந்த சக்திவேல் செய்யறாரு. அப்படிதான் நடக்க போகுது. மீனாக்கு வேலை தப்பிக்குமா தப்பிக்காதங்கிறது தெரியல. அது நாளைக்கு தான் பார்க்கணும். வணக்கம்.